வணக்கம் சகோ. இன்னைக்கு கிளாடியேட்டர் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிளாடியேட்டர் 1 படத்தை நீங்க பார்த்திருக்கணும். கிளாடியேட்டர் பார்ட் 1 படத்துடைய ரிவ்யூவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 1 படம் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாடியேட்டர் 2 படத்துடைய கதை என்னன்னு பார்த்தறலாம். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. பார்ட் 1ல நம்ம ஹீரோ மேக்ஸிமஸ் இறந்துருவாரு. நம்ம ஹீரோ மேக்ஸிமஸ் இறந்ததுக்கு அப்புறம் 16 வருஷங்கள் கழிச்சு தான் இந்த கதை நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ மேக்ஸிமஸும் முன்னாள் அரசர் சீசரும் ரோம்ல மக்களாட்சி நடக்கணும், மக்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது எதுவுமே இப்ப நடக்கல. இந்த 16 வருஷத்துல ரோம் ரொம்பவே மோசமா மாறிடுச்சு. இப்ப ரோம 2 இரட்டை சகோதரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சைக்கோத்தனமா தான் இருக்காங்க. இவங்க இப்பவும் மத்த நாடும் கூட போருக்கு போய் அந்த நாட்டை அடிமையாக்குறதுலயும் அந்த நாடும் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுலயும் தான் இருக்காங்க. இப்ப ரோமோடைய பெரும் போர் படை லுமிரியா அப்படிங்கிற நாடு கூட போருக்கு போறாங்க. அந்த நாட்டுல தான் இப்ப படத்துடைய ஹீரோ அவருடைய காதலி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப ரோம் படைகள் அங்க போருக்கு வந்ததுனால லுமிரியாவுல பெரும் கலவரமும் போரும் நடந்துட்டு இருக்கு. லுமிரியா மக்கள் ரோம் போர் வீரர்கள் கிட்ட தோத்துறாங்க. மட்டும் இல்லாம அதே நேரத்துல ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவருடைய காதலியை கொன்னுறாங்க. தோத்து போன லுமிரியாவோட நாட்டுல இருக்கிற ஆண்களை அடிமையா ரோம் படைகள் கூட்டிட்டு போறாங்க ரோமுக்கு. அதுல ஒரு அடிமையா நம்ம ஹீரோவும் ரோமுக்கு வராரு. ரோமுக்கு அடிமையா கூட்டிட்டு வர வீரர்களை வச்சுதான் கிளாடியேட்டர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டையும் நடத்துவாங்க ரோம். அடிமையா ரோமுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அந்த கிளாடியேட்டர் போட்டியில கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே ஹீரோ யாரு, ஹீரோக்கும் ரோமுக்கும் இருக்கிற நெருக்கம் என்ன, ஹீரோவோட பிளாஷ்பேக் என்ன, அடுத்து ரோம்ல என்ன நடக்க போகுது, ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவருடைய காதலை கொன்ன படைத்தலைவனை பழி வாங்கினானா, கடைசியா ரோம் பேரரசுடைய போர்கள் ஒரு முடிவுக்கு வந்துச்சா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. கிளாடியேட்டர் பார்ட் 1 படத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த பார்ட் 2 படத்தையும் அதே அளவுக்கு பிடிக்கும். பார்ட் 1ல எப்படி அந்த எமோஷனல் காட்சிகள் நம்மளோட கனெக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் பார்ட் 2லயும் அந்த எமோஷனல் காட்சிகள் நம்ம கூட சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. பார்ட் 1ல கிளாடியேட்டர் போட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் உள்ளே நடந்து முடிகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அந்த கிரவுண்ட்லேயே நிறைய வித்தியாசமான போட்டிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா படத்துல வர அந்த குரங்கு ஃபைட் சீன், கப்பல் ஃபைட் சீன் அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்ட் 1ல எந்த அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமா இருந்துச்சோ அதை விட பார்ட் 2ல அதை விட அதிகமான பிரம்மாண்டங்களோட எடுத்திருக்காங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கான அந்த கனெக்டிவிட்டியும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலா சொல்லணும்னா ஒரு தரமான ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபைட், வார் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு பக்காவான சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான படமா இந்த படம் இருக்கும். இந்த படம் இப்ப தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவையாச்சும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் DF தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.